ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கான மார்க்கெட்டுக்கு நான் என்ன அனாலிசிஸ் குடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 25,350க்கு மேல க்ளோஸ் வச்சாலோ, 25,400 பிரேக் ஆனாலோ, கண்டிப்பா மார்க்கெட் புல்லிஷ் மூல தான் இருக்கும் அப்படின்றது போல சொல்லியிருந்தேன். நேத்து வீடியோ டவுட் இருந்தா கிளிக் பண்ணி பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அப் சைடு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன்ல தான் இருந்தேன். டவுன் சைடுக்கு மார்க்கெட் திரும்பணும்னா என்னென்ன நடக்கணும்ன்றது சொல்லியிருந்தேன். பட் அது 1% கூட நடக்கல. டோட்டலாவே மார்க்கெட் புல்லிஷ். ஆனா சத்தியமா நான் இவ்ளோ பெரிய ரேலி மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இந்த இந்த டைமோட என்னோட என்ட்ரீஸ் எல்லாமே நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போக போக விபிடி கன்ஃபர்மேஷன் புல்லிஷ்க்கு கிடைச்சுச்சு. பட் ஒரு இந்த ஓஐல வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்ல கிடைச்ச அளவு ஸ்ட்ரென்த் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. பட் சின்ன சின்னதா இந்த கன்சாலிடேஷன்ல சின்ன சின்ன ஓஐ சேஞ்ச் தான் இருந்துச்சு. இடையில இடையிலலாம் பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ அதனால அந்த என்ட்ரீஸ் எதுவுமே நான் எடுக்கல. இன்னைக்கு ஓவராலா ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல 2 என்ட்ரீஸ் கிட்ட எடுத்திருந்தோம். பிளஸ் ஸ்டூடண்ட்ஸும் 2, 3 பேர் நல்ல ப்ராஃபிட்ஸும் பண்ணியிருந்தாங்க. அரவுண்ட் 5K கிட்டலாம் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நான் Instagramல ஸ்டோரிலயும் போட்டிருக்கேன். ஹைலைட்ஸ்ல ஸ்டூடண்ட் ட்ரேட்ஸ்லயும் போட்டிருக்கேன். அண்ட் ரீல்ஸாவும் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால மேடி ட்ரேட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வரும். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் உங்களுக்கு லிங்க்காவும் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?